ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்மளோட செகண்ட் vlog எங்கே போகிறோம் அப்படின்னா காலேஜுக்கு போகிறோம். ஏன் போகிறோம் எதுக்கு போகிறோன்னு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். காலையிலேயே சீக்கிரமாக எழுந்திரிச்சு அடுப்புலாம் தொடச்சிட்டு ஜாமான் விளக்கிட்டு நம்ம துணி துவைக்கிற வேலை இருந்துச்சு. ஸோ துணி ஊற வைக்க வச்சுருந்தோம். துணியெல்லாம் துவைச்சிட்டு வீடெல்லாம் கூட்டிகிட்டு குளிச்சுட்டு பூம்பா போட்டு துணியை காய வச்சுட்டு கொஞ்சம் வரமிளகா காய போகிற வேலை இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் காய போட்டுட்டு சாப்பிட்டுட்டு பாப்பாவையும் குளிக்க வச்சு கிளப்பி நம்ம காலேஜுக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருந்தோம். வீடெல்லாம் பூட்டிட்டு ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட் வீட்டிலேருந்து அம்மா வீட்டுக்கு தான் போகிறோம். அதுக்கு பாப்பாவுக்கு தேவையான திங்ஸ்லாம் பேக்கில் எடுத்து வச்சாச்சு. டைப்பர், வைப்ஸ், பால் பாட்டில், ஊட்டி, தண்ணி பாட்டில், டிஃபன் பாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஹஸ்பண்ட் வீட்டிலேருந்து அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருந்தோம். ஒரு 3 to 4 minutes ஆகும். பக்கத்துலேயே தான் அம்மா வீடு இருக்குது. ஸோ ஹஸ்பண்ட் வந்து கூட்டிகிட்டு போய் வண்டியில் ஃபஸ்ட்டு விடுறேன், நான் போயிட்டு அப்புறமா கார் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் போயிட்டு வீட்டில் இறங்கிட்டோம். வீட்டில் அம்மாவும் இல்லை, தம்பியும் இல்லை. எனக்கு 10th ரிசல்ட் அப்படிங்கிறனால தம்பி அட்மிஷன் போடுறதுக்காக அம்மா கும்பகோணத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்க. ஸோ யாருமே இல்லை, பாட்டி மட்டும்தான் இருந்தாங்க. பாட்டி கூட கொஞ்சம் நேரம் பாப்பா விளையாடிட்டு இருந்தா, தூக்கி வச்சு கொஞ்சிட்டு இருந்தாங்க. அப்புறமா நானாக விளையாடுறேன்னு சொல்லி கீழே இறங்கி விளையாடிட்டு இருந்தா. கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தா. அதுக்குள்ளே வந்துட்டு ஹஸ்பண்ட் வந்து கார் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ பாட்டிக்கு பாய் சொல்லிட்டு நாங்கள் வீட்டிலேருந்து கார் எடுத்துகிட்டு காலேஜ் போகிறதுக்காக கிளம்பிட்டோம். நாங்கள் வந்து ஆவூரில் இருக்கோம். காலேஜ் வந்து பாபநாசத்தில் இருக்குது. ப்ரைவேட் காலேஜில் தான் நான் வந்துட்டு எக்ஸாம் எழுத போகிறேன். ஸோ அதனால் போயிருந்தோம். பாப்பா எப்படி க்யூட்டாக பேசுகிறான்னு பாருங்கள். ஹாய், சாப்பிட்டீங்களா? கேளு, சாப்பிட்டியா? பாய் சொல்லிடு. இப்படி தான் யாரை பார்த்தாலும் ஹாய், சாப்பிட்டியா, பாய் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறமா நான் வந்து பெட்ரோல் பேங்க்கில் வந்து பெட்ரோல் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க பெட்ரோல் போட்டு வர வரையும் பாப்பாவும் நானும் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பெட்ரோல் போட்டு வந்தோன்னே நாங்கள் வந்துட்டு கிளம்பியாச்சு. என் ஃப்ரெண்டு வந்து ஃபஸ்ட்டு வரலன்னு சொல்லியிருந்தா. சரி ஓகே, அவளுக்கும் சேர்த்து நம்ம ஃபார்ம் ஃபில் பண்ணிடலாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்போ சொல்லியிருந்தா நீ பண்ணிட்டு வந்துடு அப்படின்னு. அப்புறம் அவள் வந்து என்ன நினச்சான்னு தெரில. அப்புறம் எனக்கு கஷ்டம் கொடுக்க வேணாம்னு நினச்சேன்னு சொன்னான். ஸோ அவளும் வந்துட்டா. ஃபோட்டோ கொடுக்கணும். ஃபோட்டோ வந்து எப்படியும் அவள் வந்து கொடுக்க முடியாது, அவள் தான் வரணும் அப்படிங்கிற ரீசனுக்காக அவளும் வந்துட்டா. கால் பண்ணியிருந்தா. ஸோ நான் வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவள் வெயிட் பண்ணிட்டு இருந்தா. பாப்பா காரில் உட்காரவே இல்லை. செம்ம அடம். நான் சொல்கிறதே காதிலே வாங்க மாட்டா. கொஞ்சம் நேரம் ஜாலியாக இருக்க மாதிரி இருப்பாள். அப்புறம் வந்து சேட்டை பண்ண ஆரம்பிச்சிருவா. வீட்டுக்கு போகணும்பா, அப்புறம் அதை பண்ணணும் இதை பண்ணணும்பா. ஸோ அதனால் வந்துட்டு அவளை சமாதானப்படுத்திக்கிட்டு டான்ஸ் ஆடிட்டு பாட்டு பாடிட்டு அப்படியே போயிட்டு இருந்தோம். ஏன் காலேஜுக்கு போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து லாஸ்ட் இயரே டிகிரி கம்ப்ளீட் பண்ண முடியணும். பர்சனல் இஷ்யூஸ்னால என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியல. பாப்பா வந்து பிறந்துட்டாங்க. செகண்ட் இயரில் செகண்ட் செம் வந்துட்டு நான் பாப்பா வயிற்றில் வச்சுட்டு தான் போய் எழுதுனேன். அதுவே ரொம்ப ரிஸ்க்காக இருந்துச்சு. வீட்டில் யாருமே ஃபஸ்ட்டு அலோவ் பண்ணல. ஹஸ்பண்ட் மட்டும்தான் ஓகே பரவாயில்ல போய் எழுது அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் நான் ரொம்ப நாளாக பேசினதுக்கப்புறம் தான் நான் எழுதணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் எழுத விட்டாங்க. 3rd இயரில் ஃபஸ்ட்டு செம் செகண்ட் செம் ரெண்டுமே நல்லா எழுதுறதுக்காக போக முடியல. பாப்பா குட்டியாக இருந்தா அப்படிங்கிறதுனால ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த இயர் எழுதலாம், என்ன நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக நான் எழுத வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை நம்பி நான் தைரியமாக இருந்தேன். பாப்பாவுக்கு வந்து பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ கொஞ்சம் பால் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா காலேஜ் வந்துருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு சைன் பண்ண போயிட்டாங்க. சைன் பண்ணதுக்கப்புறமா நமக்கு கேட் வந்து ஓப்பன் பண்ணி விட்டாங்க. கேட் ஓப்பன் பண்ணிவிட்டு காரை பொறுமையாக போய் ஸ்டாப் பண்ணிவிட்டு பாப்பாவும் அவங்க அப்பாவும் நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ நானும் என் ஃப்ரெண்டும் நடந்து போயிட்டுருந்தோம். ஃப்ரெண்டோட பையனுமே வந்திருந்தான். ஸோ அவங்க 2 பேரும் விளையாடிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரம். சரி நாங்கள் காலேஜ் நோக்கி எங்கள் பயணத்தை தொடங்கிட்டு இருந்தோம். போயிட்டே இருந்தோம். மேம்க்கு கால் பண்ணி கேட்டால் மேம் வந்து 2nd ஃப்ளோரில் வெயிட் பண்ணுங்கப்பா, நான் வந்துடுறேன், எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு நாங்கள் 2nd ஃப்ளோரில் சோஃபா உட்காந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நாங்கள் 2 பேரும் ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணுறோம் அப்படிங்கிறனால ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். டைம் போகிறதே தெரில. திரும்ப ஹஸ்பண்ட் வந்து பாப்பா அழுகிறா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் மேம்க்கு திரும்ப கால் பண்ணி கேட்டோம். மேம் வந்துட்டு அந்த முடிஞ்சிச்சுப்பா, நான் வரத்துக்கு தான் வந்தேன், நீங்கள் அதுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணிட்டு வீட்டுக்கு நாங்கள் கிளம்பியாச்சு. என்னோடய ஃப்ரெண்டு வந்துட்டு சரிடி தம்பி அழுகிறான், சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னால். ஸோ கேன்டீனுக்கு போய்ட்டு கொஞ்சம் ஜூஸ் சாக்லேட்லாம் அவளோட பையனுக்கும் என் பொண்ணுக்கும் வாங்கி கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு பாப்பா அவங்க கூட வண்டியில் போகிறேன்னு போயிட்டா. அப்புறம் நான் காரில் போகிறேன்னு சொன்னேன்னா அப்புறம் அழுதுகிட்டு ஓடி வந்துட்டா. அப்புறம் வந்து பாப்பா ஜூஸ் குடித்தா. அப்புறம் நானும் ஒரு கவின் மில்க் ஷேக் குடிச்சிட்டு பாப்பா வந்து சாப்பிடல அப்படிங்கிறதுனால நான் தோசை ஊற்றி எடுத்துகிட்டு போனேன். தோசை எப்படியும் மதியானம் சாப்பிட முடியாதுன்னு தெரியும், இருந்தாலும் ஒரு இதுக்காக எடுத்துகிட்டு போனேன். 2 வாய் தான் வாங்கினா. அதுக்கப்புறம் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டா. வீட்டில் அவளை சாப்பிட வைக்கிறதே ரொம்ப கஷ்டம். அதுவும் வெளில போயிட்டோம், யாராவது வீட்டுக்குள்ளே இருந்தாலுமே சாப்பிட மாட்டா. அவளை தனியாக ஒரு ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் தான் சாப்பிட வைக்கிற மாதிரி நமக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். சாப்பிடல. ஸோ அதுக்கப்புறமா உட்கார வச்சுருந்தா. அப்புறம் ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டு அழுதுகிட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தா. எஜுகேஷன் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு பரவாயில்ல, கரண்ட்டில் இருக்க பசங்களுக்கு வந்துட்டு தெரியுது. முன்னாடி தான் படிக்காமல் இருந்தாங்க, இப்போல்லாம் அப்படி கிடையாது, எல்லாருமே படிக்கிறாங்க. படித்தா மட்டும்தான் நம்ம லைஃப்பை வந்து நல்லா லக்ஸுரியாக வந்துட்டு
நல்லா ரன் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை நிஜமாவே. இப்போலாம் 2 பேர் சம்பாரித்தா மட்டும்தான் நம்ம நினைக்கிற லைஃப் வந்து நம்மளால் வாழ முடியும். ஜாலியாக இருக்கலாம், ஹாப்பியாக இருக்கலாம், இண்டிபெண்ட்டாக இருக்கலாம். யாருக்கிட்டேயும் போய் கேட்டுட்டு இருக்கணும் நமக்கு தேவையான திங்ஸ் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. ஸோ ரொம்பவே முக்கியம் எஜுகேஷன். கண்டிப்பாக எல்லோரும் படிங்க, படிக்காதவங்களையும் படிக்க சொல்லுங்கள், படிக்க வைங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பாப்பா ரொம்ப சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஸோ அப்படி இப்படின்ட்டு என்னால் வீடியோ வந்துட்டு கண்டினியூவாக எடுக்க முடியல. கொஞ்சம் நேரம் கழித்து தான் எடுத்தேன். அப்புறம் வந்துட்டு நம்மளோட வீடியோ வந்துட்டு முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்துட்டு நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு புரியும். பாதி பேர் பாதி வீடியோ பார்த்துட்டே வந்து பார்க்காம என்கிட்ட வந்து கொஷின் கேட்குறாங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கும் நான் என்ன சொல்ல வரேன், இல்லை நீங்கள் என்கிட்ட என்ன சொல்ல வரீங்கன்னு தெரியும். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா, என்னை பற்றி கேட்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு என்ன வேணும்னாலும் கொஷினுக்கு வந்துட்டு ஆன்சர் பண்ணுறேன். பொறுமையாக வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். வரோம் வந்துக்கிட்டே இருக்கோம். ஆனால் பயங்கரமான வெயில் தான், தாங்க முடியல. பட் வெயிலில் யாரும் வந்துட்டு குழந்தைங்களாம் அவ்வளோவா கூட்டிகிட்டு போகாதீங்க. கொஞ்சம் தாழ்த்தி அழைச்சிட்டு போங்க. வெயில் தாழ்ந்ததுக்கப்புறமா நாங்கள் வந்து எமர்ஜென்சி போயே ஆகணும், சைன் பண்ணணும் அப்படிங்கிற ரீசனுக்காக தான் பாப்பா தூக்கிட்டு போனோம். அம்மா இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அம்மாட்ட விட்டுட்டு போயிருப்பேன். அம்மாவுமே இல்லை. ஏசியை போட்டு நோண்டிகிட்டு இருந்தா. ஏசி காற்று வரலையா, மேலே இறக்குறா கீழே இறக்கலா, அவள் அப்படி தான். ஏம்மா சோகமாக இருக்குது, அம்மா பார்த்து சிரிப்பு சரி அப்படின்னா 2 பல்ல முன்னாடி வச்சுட்டு ரேபிட் செய்வோம்ல அந்த மாதிரி வந்துட்டு செய்வாள். செம்ம க்யூட்டாக இருக்கும். இவளை வச்சு தான் எனக்கு வந்து டைம் போகிறதே தெரியாது. செம்ம டைம் பாஸ் பண்ணுவாள், பாட்டு பாடுவாள், டான்ஸ் ஆடுவாள், எல்லாமே பண்ணுவாள். எப்படியோ பொறுமையாக வந்துட்டு வீடியோ வந்து சேர்ந்துட்டோம். கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.